வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 4 பீப்புள்ஸ் ரிவோல்ட் இந்த லெசன் பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we going to know the Paleka system in Tamil Nadu, and then we going to understand the role of Pullitevar and Kattabomman. They are fought against the British, and this lesson tells about the South Indian rebellion, and also we going to know the causes and the effects of Vellur Munity, and we understand the causes and the impacts of revolt of 1857. So these 5 are the main things we going to learn in this lesson. Okay, இப்போ நம்ம lesson போகலாம். First, introduction. The establishment of political and economic dominance by the British over many parts of India after the Battle of Plassey 1757 disputed the political, social and economic order of the country. This led to the divesting many landlords and chieftains of their powers and estates. Naturally, many of them revolted against the British. The English assumed the right of collecting the annual tribute from the Palayakarar. The first resistance to the British was offered by the Pullitevar. Since then, there had been rebellions by Palayakarar such as the Veerabandiya Kattabomman, Oomathurai, Marudhu brothers and Dheeran Chinnamalai. So, பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 பேட்டில் ஆஃப் பிளாசின்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ அதுதான் பிரிட்டிஷ்க்கு இந்தியாவை கைப்பற்றுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்த பேட்டில். ஸோ அந்த பேட்டிலில் பிரிட்டிஷ் வின் பண்ணதுக்கப்புறம் இந்தியா மேலே அவங்களுடைய பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் டாமினன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இது நம்ம கண்ட்ரியில் நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த பொலிட்டிக்கல் அண்டு சோஷியல் எக்கனாமிக்ஸை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அண்ட் தென் இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் தென் செஃப்டைன்ஸு அவங்களுடைய பவர்ஸ் எல்லாமே தலைவர்கள் அண்ட் தென் நிலத்து உரிமையாளர்கள் அவங்களுடைய பவர்ஸ் எல்லாமே அவங்க இழந்தாங்க. ஸோ நேச்சுரலாகவே பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்க்கு அப்போஸ்டாக ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு மேலே பிரிட்டிஷ் நம்மக்கிட்ட அதாவது இந்தியன்ஸ்கிட்ட இருந்து வருவாய் அவங்களுக்கு டேக்ஸ் வேணும்ல, அவங்களுடைய கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு, அதுக்காக பாளையக்காரர்கள்ட்ட இருந்து வரி வசூல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வரி வசூல் பண்ணுறதை ஃபஸ்ட்டு யார் எதிர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா புள்ளித்தேவர் அப்படின்றவங்க அவங்க எதிர்த்தாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணியே இன்னும் நிறைய பேர் வரி வசூல் பண்ணுறத பிரிட்டிஷ்க்கு அப்போஸ்டாக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமத்துரை, மருது பிரதர்ஸ் அண்டு தீரன் சின்னமலை, இவங்க எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க. அண்ட் தென் ஆரிஜின் ஆஃப் பாளையம். ஸோ இந்த பாளையம் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு? தி விஜயநகர் ரூலர்ஸ் அப்பாயிண்டட் நாயக்ஸ் இன் தர் ப்ரொவின்சன்ஸ். தி நாயக் ஆஃப் மதுரை இன் டர்ன் அப்பாயிண்டட் பாளையக்காரர். விஸ்வநாதன் became the Nayak of Madurai in 1529. He noticed that he could not control the chieftain who wanted more powers in their provinces. So with the consultation of his minister Ariyanatha Mudaliyar, Vishwanathan instituted Palayakarar system in 1529. The whole country was divided into 72 palayams, and each one was put under a Palayakarar. Palayakarar was the holder of a territory or a palayam. These palayams were held in military tenure and extended their full cooperation to be needed of the Nayaks. The Palayakaras collected taxes, of which 1/3 was given to the Nayak of Madurai, another 1/3 for the expenditure of the army, and the rest was kept for themselves. ஸோ இந்த பாளையம் எப்படி ஆரிஜின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர் ரூலர்ஸ் நாயக்ஸை அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற பகுதியை ரூல் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் மதுரையை
நாயக் கண்ட்ரோல் கீழே கொண்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி மதுரையில் நாயக்கா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தவங்க வந்து பாளையக்காரரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விஜயநகர் ரூலர் வந்து விஸ்வநாதனை வந்து மதுரையோட நாயக்கா 1529 அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கனால வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தலைமையை வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்னா அவங்க வந்து அதிகமான சலுகைகளை எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனுடைய முடிவாக வந்து அவருடைய மினிஸ்டர் அரியானந்த முதலியார்கிட்ட அவர் ஆலோசனை செஞ்சு பாளையக்காரர் சிஸ்டத்தை வந்து 1529 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதைப்படி பார்த்திங்கன்னா கண்ட்ரி ஃபுல்லாக வந்து 72 பாளையம்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு பாளையமும் ஒவ்வொரு பாளையக்காரர் கீழே கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வரவங்க பாளையக்காரர்ஸ் வந்து நாயக்குக்கு வந்து வேணுன்றப்ப மிலிட்ரி சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் போடுறாங்க. அந்த பாளையக்காரர்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து வரி வசூல் பண்ணிக்கணும். அவங்க வரி வசூல் பண்ணுறதுல 1/3 வந்து நாயக் மதுரையோட நாயக்கான விஸ்வநாதன் அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கணும். அண்ட் தென் மீதி 1/3 வந்து நாயக் ஆஃப் மதுரை கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் இன்னொரு பாதி வந்து அவங்களுடைய ஆர்மியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் மீதி இருக்கிற ஒரு பகுதியை வந்து அவங்களுடைய செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் வந்து பாளையம் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இயர்லி ரிவோல்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ சவுத் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண முதன்மையான போராட்டங்கள் ரிவால்ட் ஆஃப் பாளையக்காரர்ஸ். ஸோ பாளையக்காரர்களோட ரிவால்ட். During the 17th and 18th centuries, the Palaikaras played a vital role in the politicals of Tamil Nadu. They regarded themselves as independent. Among the Palaikaras, there were 2 blocks, namely the eastern and the western blocks. The eastern Palayams where the Nayaks ruled under the control of Kattabomman, and the western Palayams where the Marwas ruled under the control of Pulithevar. These 2 Palayakaras refused to pay the kist, that is tribute, to the English and rebelled. ஸோ எப்படி இந்த பாளையக்காரர்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு அப்போஸ்டாக ஃபைட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 17th and 18th செஞ்சுரியில் தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் சூப்பர்வைசன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பாளையக்காரர்களுக்கு கீழே தான் இருந்துச்சு. அவங்க வந்து சுதந்திரமாக செயல்படவும் செஞ்சாங்க. ஸோ இந்த பாளையக்காரர்கள்கிட்ட 2 பிரிவாக இருந்துச்சு. ஒன்று வந்து ஈஸ்டர்ன் பிளாக்ஸ் அண்ட் தென் வெஸ்டர்ன் பிளாக்ஸ். ஸோ இந்த ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்லாம் வந்து நாயக்ஸ் ரூல் பண்ணுறக்கூடிய ஏரியாவாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் அப்படின்றவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அண்ட் தென் வெஸ்டர்ன் பாளையம்ஸ்லாம் வந்து மார்வாஸ் அவங்க கண்ட்ரோல் கீழே வந்துச்சு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவங்க புள்ளித்தேவர் அப்படின்றவர். ஸோ இவங்க 2 பாளையக்காரர்களுமே வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து வரி செலுத்த மாட்டோம் அப்படின்ட்டு அப்போஸ்டாக ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The early struggle between the Palayakaras and the East India Company had a strong political dimension. By the Carnatic Treaty of 1792, consolidate the English power over Palayakaras. The English got the right to collect tax. The result was the outbreak of the revolt of Palayakaras. So, ஸ்டார்டிங்கில் வந்து பாளையக்காரர்ஸ்க்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அரசியல் ரீதியானதாக வேறுபாடுகள் இருந்துச்சு. ட்ரீட்டி ஆஃப் கர்நாடிக் வாரில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷ் பவரில் பாளையக்காரர்கள் மீது அவங்களுடைய பவரை திணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் ஒன்று தான் வரி வசூல் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ரிவால்ட் ஆஃப் பாளையக்காரர்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிபில்லியன் 1799 800 வரைக்கும் எந்தெந்த பிளேஸில் வந்து போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் வந்து இந்த மேப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புள்ளித்தேவர். Pullithavar was the pioneer in Tamil Nadu to protest against the English rule in India. He was the Palayakarar of the
நெற்கட்டும் சேவல் near Tirunelveli. During his tenure, he refused to pay the tribute neither to Muhammad Ali, the Nawab of Arcot, nor to the English. Further, he started opposing them. Hence, the force of the Nawab of Arcot and the English attacked Pullitevar, but the combined force were defeated by Pullitevar at Tirunelveli. Pullitevar was the first Indian king to have fought and defeated the British in India. After this victory, Pullitevar attempted to form a league of the Palayakaras to oppose the British and the Nawab. ஸோ புள்ளித்தேவர் அப்படின்ற வந்து இந்திய தமிழ்நாட்டை ரூல் பண்ணக்கூடிய அண்ட் தென் பிரிட்டிஷை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் ரூல் பண்ணக்கூடிய பாளையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல் அப்படின்ற பிளேஸு. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ அவரோட பீரியடில் அவர் வந்து முகமது அலி அவங்க வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் அவங்களுக்கும் இங்கிலீஷ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நான் வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நவாப் ஆஃப் ஆர்காட் அவங்களும் அதே இங்கிலீஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து புள்ளித்தேவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு வாரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த போரில் வந்து புள்ளித்தேவர் வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் தென் பிரிட்டிஷ் ட்ரூப் ரெண்டையுமே வந்து தோற்கடிச்சிட்றாங்க. தோற்கடிச்சது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷை வந்து தோற்கடித்த முதல் இந்தியன் கிங் அப்படின்ற பெருமையும் புள்ளித்தேவரை சேர்ந்தடையுது. ஸோ இந்த வெற்றிக்கு அப்புறம் புள்ளித்தேவர் வந்து என்ன முடிவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் அந்த நவாபுக்கும் அப்போஸ்டாக இருக்கிற பாளையக்காரர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. In 1759, Nerkattum Seval was attacked by the force of Nawab of Arcot under the leadership of Yusuf Khan. Pullitevar was defeated at Anandanallur and the Nawab force captured Nerkattum Seval in 1761. Pullitevar, who lived in exile, recaptured Nerkattum Seval in 1764. Later, he was defeated by the Captain Campbell in 1767. Pullitevar escaped and died in exile without fulfilling his purpose. Although his courageous trail of a struggle for independence in the history of South India. ஸோ 1759ல் நெற்கட்டும் சேவல் அப்படின்ற பிளேஸு, ஸோ புள்ளித்தேவர் கண்ட்ரோலில் இருந்த பாளையம், அதை வந்து மறுபடியும் நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. யாருடைய ஹெல்ப் அந்த தலைமையில் பார்த்திங்கன்னா யூசப் கான் அப்படின்றவங்க மூலியமாக. ஸோ அந்த போரில் வந்து புள்ளித்தேவரை வந்து தோற்கடிச்சிடுறாங்க அனந்தநல்லூர் அப்படின்ற பிளேஸில். அந்த நெற்கட்டும் சேவல் வந்து நவாபோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் புள்ளித்தேவர் வந்து தலைமறைவாக இருந்து மறுபடியும் 1764ல் அவங்களுக்கு எதிராக போர் தொடுத்து நெற்கட்டும் சேவலை வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 1767ல் வந்து கேப்டன் கேம்பெல் அப்படின்றவங்க வந்து புள்ளித்தேவரை தோற்கடிச்சிடுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து புள்ளித்தேவர் எஸ்கேப் ஆகிறாரு. அண்ட் தென் தலைமறைவாக இருக்கும் போதே அவரும் இறந்துடுறாரு. அண்ட் தென் அவருடைய ஆசை வந்து கடைசி வரைக்கும் நிறைவேற கிடையாது. இருந்தாலும் பிரிட்டிஷ்க்கு அப்போஸ்டாக குரல் கொடுத்த முதல் இந்தியன், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பாடுபட்ட முதல் இந்தியன் அப்படின்ற பெருமையை வந்து புள்ளித்தேவருக்கு தான் சேரும். அண்ட் தென் உங்களுடைய புக் பேக் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வாட் டூ யூ நோ அபவுட் தி புள்ளித்தேவர். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ புள்ளித்தேவர் அப்படின்ட்டு இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியான்னு இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் உங்களுடைய ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்கான ஆன்சர். ஓகேவா? இதை நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்தது நம்ம கட்டபொம்மனை பற்றி பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன். The ancestor of Kattabomman belonged to Andhra. They migrated to Tamil country during the 11th century.
As a feudatory under Pandyas, Jagaveera Pandya Kattabomman ruled Veerabandyapuram. Panjalanguruchi was its capital. He later became a polygar during the rule of Nayaks. He was succeeded by his son Veerabandya Kattabomman. His wife was Jakkamma and his brothers were Umathurai and Sevathaiya. ஸோ கட்டபொம்மன் அப்படின்றவங்க தெரியும் உங்களுக்கே, நிறைய பேர் வந்து கட்டபொம்மனை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ கட்டபொம்மனுடைய நேட்டிவ் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. அவங்க ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு 11th செஞ்சுரியில் குடிபெயர்ந்து வந்தாங்க. அப்படி அவங்க வர அப்போ வந்து பாண்டியர்களுக்கு கீழே பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து கேபிட்டலாக கொண்டு ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றவங்க வந்து வீரபாண்டியபுரத்தை வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவருடைய டெத்துக்கு அப்புறம் அந்த பிளேஸ் வந்து யார் கண்ட்ரோலுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கீழே வருது. அவர் வந்து அந்த பிளேஸை ஆட்சி புரிகிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஜக்கம்மாள். அண்ட் தென் அவங்களுக்கு 2 brothers, ஒருத்தவங்க வந்து ஊமதுரை, இன்னொருத்தவங்க வந்து செவத்தையா. நவாப் ஆஃப் ஆர்காட். After the decline of the Vijayanagar Empire, the Mughals established their supremacy in the south. The Nawab act as their representatives in Karnataka. Panjalanguruchi Palayam was act as an ally to the Nawab of Arcot. Hence, it paid tribute to the Nawabs. But in 1792, the political condition had completely changed. Based on the Carnatic Treaty of 1792, the company gained the right to collect taxes from Panjalanguruchi. The collection of tribute was the main cause for the rivalry between the English and the Kattabomman. So, Vijayanagar Empire. ஸோ விஜயநகர் அப்படின்ற ஒரு எம்பையர் வந்து அவங்க தோற்றதுக்கப்புறம் முகல்ஸோட தாக்கம் வந்து எந்த பக்கம் திரும்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து முகல்ஸோட ஆதிக்கத்தை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நவாப்பா ஆக்ட் பண்ணவங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து பாளையங்குறிச்சி பாளையத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் அவங்களுடைய ட்ரிபியூட்லாம் வந்து நவாபுக்கு பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எப்போ சேஞ்ச் ஆனிச்சு, இந்த அரசியல் அமைப்பெல்லாம் எப்போ சேஞ்ச் ஆனிச்சின்னு பார்த்தீங்கன்னா 1792 சேஞ்ச் ஆனிச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடிக் வாரோட ட்ரீட்டினால் சேஞ்ச் ஆனிச்சு. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட டாக்ஸஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு உரிமை அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ இதுதான் வந்து கட்டபொம்மனுக்கும் இங்கிலீஷ்க்குமான மோதலுக்கு காரணமாக இருந்தது. இதுதான் மெயின் ரீசன். கட்டபொம்மன் met Jackson. In 1798, Colin Jackson, the collector of Ramanathapuram, wrote letters to Kattabomman asking him to pay the tribute arrears. But Kattabomman replied that he was not in a position to remit the tribute due to the famine in the country. Colin Jackson got angry and decided to send an expedition to punish Kattabomman. However, the Madras government directed the collector to summon the Palayakarar at Ramanathapuram and hold a discussion. So 1798 ராமநாதபுரத்தில் கலெக்டராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் அப்படின்றவங்க. அவங்க கட்டபொம்மனுக்கு ஒரு லெட்டர் எழுதுனாங்க. ஸோ உங்களது பெண்டிங் இருக்கக்கூடிய வரி பணத்தை எல்லாம் நீங்கள் வசூல் பண்ணுங்க அப்படின்ட்டு எழுதுறாங்க. ஸோ அதுக்கு கட்டபொம்மன் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சமான சூழ்நிலை காரணமாக எங்களால் வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி லெட்டர் ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த லெட்டரை பார்த்ததும்
ஜாக்சனுக்கு கட்டபொம்மன் மேலே கோபம் அதிகமாக வருது. அண்ட் தென் அவருக்கு பனிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து ஜாக்சனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டாம், அவங்கள பனிஷ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு சம்மன் அனுப்புங்க பாளையக்காரருக்கு ராமநாதபுரத்தில். ஸோ அங்கே வச்சு ஒரு நம்ம மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. In 1798, Kattabomman and his minister Sivasubramaniam met the collector at Ramanathapuram. Upon a verification of accounts, Colin Jackson was convinced that Kattabomman had cleared most of the arrears, leaving only 1080 pagodas as balance. During this interview, Kattabomman and his minister Sivasubramaniam had to stand before the arrogant collector for 3 hours. The collector insulted them and tried to arrest Kattabomman and his minister. Kattabomman tried to escape with his minister. Umadurai suddenly entered the fort with his men and helped the escape of Kattabomman. But unfortunately, Sivasubramaniam was taken as prisoner. ஸோ அவங்க லெட்டர் அனுப்பினா அதுபடி கட்டபொம்மன் வந்து 1798 வந்து ராமநாதபுரத்தில் கலெக்டரை மீட் பண்ணுறாங்க. கட்டபொம்மனும் அவங்களுடைய மினிஸ்டர் சிவசுப்ரமணியமும். ஸோ ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறப்ப மோரோவர் அவங்க எல்லா டேக்ஸஸுமே வந்து பே பண்ணிட்டாங்க. அவங்க பேலன்ஸ் வச்சுருக்கிறது ஒன்லி 1080 பகோடாஸ் மட்டும்தான் அவங்க பேலன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் அப்போ கட்டபொம்மனும் அவருடைய மினிஸ்டர் சிவசுப்ரமணியமும் அந்த அரகன் கலெக்டர் ஜாக்சன் முன்னாடி 3 hours நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் தென் கலெக்டர் வந்து அவங்கள ரொம்பவே இன்சல்ட் பண்ணாங்க. அண்ட் தென் கட்டபொம்மனையும் அவங்க மினிஸ்ட்ரியும் அரெஸ்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கட்டபொம்மனும் அவரும் அவங்களுடைய மினிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆக திட்டம் போட்டாங்க. ஸோ அப்போ சடனாக வந்து ஊமதுரை அப்படின்றவங்க வந்து அந்த கோட்டைக்குள்ளே அவங்க ஆள்களோட வராங்க, கட்டபொம்மனையும் அவங்கள மினிஸ்ட்ரியும் தப்பிக்க வைக்கிறதுக்காக. ஆனால் எதிர்பார்க்காத விதமாக கட்டபொம்மன் தப்பிச்சிட்டாரு. அவருடைய மினிஸ்டர் சிவசுப்ரமணியம் வந்து கைது செய்யப்பட்டார். எட்வர்ட் கிளைவ் அண்டு கட்டபொம்மன். ஸோ எட்வர்ட் கிளைவும் கட்டபொம்மனும் After his return to Panjalanguruchi, Kattabomman wrote a letter to the Madras Council narrating the behavior of the collector Colin Jackson. Edward Clive, the governor of Madras Council, ordered Kattabomman to surrender. The Madras Council directed Kattabomman to appear before a committee. Meanwhile, Edward Clive dismissed the collector for his misbehavior and released Sivasubramaniam. Kattabomman appeared before the committee and found Kattabomman was not guilty. S.R. Livingston was appointed collector in the place of Colin Jackson, who was eventually dismissed from service. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சியை கட்டபொம்மன் வந்து அடைஞ்சிடுறாரு. அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் போயிடுறாரு. அங்கேருந்து மெட்ராஸ் கவுன்சிலுக்கு வந்து அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. எதை பற்றி அப்படின்னாக்கா கலெக்டர் கொலின் ஜாக்சன் வந்து அவர்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை பற்றியும் அவங்கள ட்ரீட் பண்ண விதத்தை பற்றியும் லெட்டர் எழுதுறாரு. அது படித்து பார்த்தா கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் எட்வர்ட் கிளைவ் அப்படின்றவங்க வந்து கட்டபொம்மனை சரண்டர் ஆக சொல்லி ஆர்டர் போடுறாரு. அண்ட் தென் கட்டபொம்மனும் அந்த கமிட்டி முன்னாடி போய் நிற்கிறாரு. ஸோ அட் த சேம் டைம் எட்வர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சனோட மிஸ்பிஹேவியருக்காக அவரை வந்து கலெக்டர் பொசிஷன்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சிவசுப்ரமணியத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கட்டபொம்மன் வந்து அந்த கமிட்டி முன்னாடி நிற்கிறாரு. அண்ட் தென் அவர் வந்து கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுறாரு அந்த நிகழ்வுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொலின் ஜாக்சனோட பிளேஸ்க்கு எஸ்ஆர் லிவிங்ஸ்டன் அப்படின்றவங்கள வந்து நியூ கலெக்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தி கான்ஃபிடென்சி ஆஃப் பாளையக்காரர்ஸ். ஸோ பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு எப்படி இருந்தது?
During that time, Marudhupandiyan of Sivagangai formed the South Indian Confederacy of Rebel against the British along with the neighboring Palayakaras. This confederacy declared a proclamation which came to be known as Tiruchirappalli Proclamation. Kattabomman was interested in this confederacy. He tried to establish his influence over Sivagiri, who refused to join with the alliance of the rebels. Kattabomman advanced towards Sivagiri, but the Palayakarar of Sivagiri was tributary to the company. So the company considered the expansion of Kattabomman as a challenge to their authority. So the company ordered the army to march the Panjalanguruchi. ஸோ இந்த டைமில் மருதுபாண்டியன், ஸோ சிவகங்கையை சேர்ந்த மருதுபாண்டியன் வந்து பிரிட்டிஷ்க்கு அப்போஸ்டாக இருக்கிற பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றா திரட்டி ஒரு கூட்டமைப்பை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து இந்த கூட்டமைப்பு வந்து திருச்சியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கட்டபொம்மனும் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஜாயின் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் சிவகிரி அப்படின்றவங்களையும் வந்து இதில் ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து சிவகிரி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவர் வந்து இந்த பாளையக்காரர் வந்து கம்பெனிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாளையக்காரர். ஸோ அட் த சேம் டைம் இந்த விஷயமும் எல்லாமே வந்து கம்பெனிக்கு தெரிஞ்சிருது. ஸோ கம்பெனி வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கட்டபொம்மன் வந்து நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருப்பான். ஸோ ஒரு ஆர்மியை வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு அனுப்புகிறாங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அண்ட் தென் ஃபால் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி எப்படி வீழ்ச்சி அடையுது. Major Bannerman moved his army to Panjalanguruchi on 5th September. They cut off all the communications to the fort. In a clash of Kallaraippatti, Sivasubramaniam was taken as prisoner. Kattabomman escaped to Pudukottai. Vijaya Raghunatha Thondaiman, Raja of Pudukottai, captured Kattabomman from the jungles of Kalapur and handed over to the company. After the fall of Panjalanguruchi, Bannerman brought the prisoner to an assembly of Panjalanguruchi and after trial sentenced them to death. Sivasubramaniam was executed at Nagalabora. On the 16th October, Veerapandiya Kattabomman was tried before as an assembly of Palayakarar summoned at Kayathar. On 17th October 1799, Kattabomman was hanged at Kayathar. Kattabomman's heroic deeds were the subject of many folk ballads which kept his memory alive among the people. ஸோ இந்த டைமில் தான் வந்து மேஜர் பேனர்மேன் அப்படின்றவங்க வந்து அவருடைய ஆர்மியோட பாஞ்சாலங்குறிச்சியை ரீச் பண்ணுறாரு 5th செப்டம்பர் அப்போ. ஸோ அவங்களுக்கும் அந்த ஃபோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வெளியாளுங்களுக்கும் கம்யூனிகேஷன் ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அண்ட் தென் சிவசுப்ரமணியத்தை கல்லறைப்பட்டில் வந்து பிடிச்சி அவரை வந்து சிறையில் அடிச்சிடுறாங்க. ஸோ கட்டபொம்மன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி புதுக்கோட்டைக்கு போகிறாங்க. ஸோ அப்போ புதுக்கோட்டை ராஜாவாக இருக்கக்கூடிய விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்றவங்க வந்து கட்டபொம்மனை அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் வந்து பிடிச்சி பிரிட்டிஷ்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. ஸோ அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் பேனர்மேன் வந்து பாளையக்காரர்கள் எல்லாத்தையுமே வந்து கைதிகளாக அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இறந்தும் போயிடுறாங்க. ஸோ சிவசுப்ரமணியம் அப்படின்றவங்க வந்து நாகலாபுரத்தில் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாளையக்காரர்களான 16th அக்டோபர் அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றவங்க வந்து கயத்தாறு பிளேஸில் வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்சிட்டு 17th அக்டோபர் வந்து
கயத்தாரில் கட்டபொம்மனை வந்து தூக்கில் போட்டுறாங்க. ஸோ அவர் இறந்தாலும் அவருடைய இந்த வீரம் வந்து நிறைய நாடகமாகவும் நடத்தியிருக்காங்க. இன்னமும் மக்கள் மனசில் அவர் நீங்கா இடத்தோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அண்ட் தென் அடுத்தது வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் வாஸ் a queen of சிவகங்கை. At the age of 16, she was married to Muthuvaduganather, the Raja of Shivagangai. In 1772, the Nawab of Arcot and the British troop invaded Sivagangai. They killed Muthuvaduganather in Kalayarkoil battle. Velu Nachiyar escaped with her daughter Vellachi Nachiyar and lived under the protection of Gopala Nayakar at Virupachi near Dindukkal. During this period, she organized an army and employed her intelligent agents to find where the British stored their ammunition. She arranged a suicide attack by a faithful follower Kuili, a commander of Velu Nachiyar. She recaptured Sivagangai and was again crowned as a queen with the help of Mardu brothers. She was the first queen to fight against the British colonial power in India. She is known as Tamil as Veeramangai and also known as Jhansi Rani of South India. ஸோ வேலு நாச்சியாரை பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ வேலு நாச்சியார் அப்படின்றவங்க வந்து சிவகங்கையோட ராணியாக இருந்தவங்க. ஸோ அவங்களுடைய 16 வயசில் அவங்களுக்கும் முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவங்க சிவகங்கையோட ராஜா அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ 1772 நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் தென் பிரிட்டிஷ் ட்ரூப் ரெண்டும் சேர்ந்து சிவகங்கையை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த போரில் வந்து முத்துவடுகநாதர் ஸோ வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலு நாச்சியாரும் அவங்களுடைய பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார் 2 பேருமே வந்து தப்பிச்சிட்றாங்க. தப்பிச்சுட்டு திண்டுக்கல்லில் விருப்பாச்சி அப்படின்ற பிளேஸில் கோபால நாயக்கர் அப்படின்றவங்க கிட்ட அடைக்கலமாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க இருந்த பீரியடில் அவங்க தலைமையில் ஒரு ஆர்மியை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்மியை வச்சு அவங்க பிரிட்டிஷ் எங்கே வந்து ஆயுதங்கள் எல்லாம் பதுக்கி வச்சுருக்குறாங்களோ அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய குயிலி அப்படின்றவங்க வந்து தற்கொலை படை தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்க வந்து ஈஸியாக சிவகங்கையை அவங்க மறுபடியும் கைப்பற்றிடுறாங்க. மறுபடியும் சிவகங்கையோட ராணியாக அவங்க அரியணையில் அமர்றாங்க. ஸோ இதுக்கு இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது மருது பிரதர்ஸ். ஸோ சவுத் இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கு அப்போஸ்டாக ஃபஸ்ட்டு போர் பண்ண ஒரு லேடி ஒரு ஃபஸ்ட்டு குவீன் அப்படின்னாக்கா அது வேலு நாச்சியாரை தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள தமிழில் வந்து வீரமங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியானும் சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இதனுடைய கண்டினியூஷன் வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.